அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் நம்ம காலையில் இங்கே ஓலையூரில் எல்லா இடத்துலையும் இந்த நாளில் பொக்கிஷத்தை குறித்து இந்த நாளில் நாம் என்ன செஞ்சோம்? தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வார்த்தைகளை நாம் கேட்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார்ல, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் தருவேன். அப்போ அந்த பொக்கிஷத்தில் ஒரு வகையான காரியங்களை நாம் தியானித்தோம். எப்படி அப்படின்னா, பெற்றோர் பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அல்லேலூயா. என்னென்ன பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எந்த பொக்கிஷத்தை ஒரு பெற்றோர் தன் பிள்ளைக்கு சேர்த்து வைக்க வேண்டும்? நல்ல படிப்பு, நல்ல வசதியான வாழ்க்கை, வீடு வாசல் வசதிகள், இதெல்லாம் இது உலகத்தோடு முடிந்து போகக்கூடிய காரியம். தேவன் சொல்லுகிற பொக்கிஷம் என்பது அது வேற. அல்லேலூயா. அந்த பொக்கிஷம் என்னன்னு சொல்லி நிறைய காரியங்களை பார்த்தோம். பிள்ளைகளுக்கு நாம் எப்படிப்பட்ட பொக்கிஷங்களை நாம் கொடுக்கணும் அப்படின்னு 4 விதமான பொக்கிஷங்களை இங்கே 2 பார்த்தோம், ஓலையூரில் 2 பார்த்தோம். இந்த மாலை வேளையில் பொக்கிஷத்தில் இன்னொரு வகை, அதாவது முதல்ல பார்த்தோம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய பொக்கிஷம். அல்லேலூயா. பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்க வேண்டிய பொக்கிஷம் எதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாலை வேளையில் இன்னொரு பொக்கிஷத்தை குறித்து பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 4:7. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. நம்மக்கிட்ட இருக்கிற மண்பாண்டம் எது அப்படின்னா நம்முடைய சரீரம். நம்முடைய சரீரத்தை தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மண்பாண்டம். இந்த மண்பாண்டத்திற்குள் ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை குறித்து பார்க்கிறோம். பெற்றோர் தன் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கக்கூடிய அந்த பொக்கிஷம் அந்தகாரத்திலிருந்து என்ன செய்யப்பட வேண்டும்? விடுதலை செய்யப்படணும்னு பார்த்தோம். இப்போ இந்த மாலை வேளை பார்க்குறோம், மண்பாண்டத்திற்குள் கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிற பொக்கிஷம். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொக்கிஷம். எதை கொடுத்துருக்காரு இந்த மண்பாண்டத்துக்குள்ள? நம்ம நினைப்போம் இந்த சரீரத்தில் கண்ணு கொடுத்துருக்காரு, கால் கொடுத்துருக்காரு, கை கொடுத்துருக்காரு, இதெல்லாம் சரீரத்தின் அவயங்கள். ஆனால் இந்த மண்பாண்டத்திற்குள் கர்த்தர் கொடுத்திருக்கிற பொக்கிஷம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 கொரிந்தியர் 6:19 வாசிக்கலாம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தான் இந்த மண்பாண்டத்திற்குள் கர்த்தர் கொடுத்திருக்கிற பொக்கிஷம். அல்லேலூயா. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை தருவேன்னா இந்த மண்பாண்டத்திற்குள் மறைந்திருக்கிற தேவனுடைய அபிஷேகம் என்ற பொக்கிஷம் அநேகருக்குள்ள இருள்ல போய் மாட்டிக்கிட்டு இருக்கு. எங்க இருக்குது இந்த மண்பாண்டம்? எங்க இருக்குது? வெளிச்சத்துல இருந்துச்சுன்னா அந்த பொக்கிஷம் எப்படி இருக்கும்? பிரகாசமா வெளியில தெரியும். ஆனா ஆண்டவர் இந்த நாளில இந்த மண்பாண்டத்திற்குள் மறைந்திருக்கிற இந்த பொக்கிஷத்தை ஆண்டவர் மகிமையாய் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தான் நமக்கு பொக்கிஷமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம நினைக்கலாம், நான் அந்நிய பாஷை பேசலையே, எனக்கு அபிஷேகம் வரலையே, அதனால எனக்கு பரிசுத்த ஆவி அபிஷேகம் இல்லையா அப்படின்னு. அப்படி கிடையாது. நாம் ஞானஸ்தானம் எடுக்கும்போது பரிசுத்த ஆவிக்குள் முத்திரை போடப்படுகிறோம். அன்னைக்கு நமக்கு என்ன போடுறார் ஆண்டவர்? முத்திரை போடுறார், சீல் வைக்கிறார். அதற்கு பிறகு ஆண்டவர் அந்த ஆவியின் அபிஷேகத்துக்குள் நம்மளை என்ன செய்கிறார்? வளர்க்கிறார். அப்படியே வளர்ந்து வரும்போது ஒவ்வொருவருக்கும் அந்த ஆவியினாலே ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்கள், அந்நிய பாஷை, தீர்க்க தரிசன வரங்கள் நிறைய அதில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒவ்வொருவருக்கும் அவருடைய சித்தத்தின்படி பகிர்ந்து என்ன செய்கிறார்? நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த பொக்கிஷத்தை, ஆவியின் அபிஷேகம் என்பது அந்த பொக்கிஷம், அந்த பொக்கிஷத்தை என்ன செஞ்சிட்டாரு? மண்பாண்டத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த மண்பாண்டத்துக்குள்ள அந்த பொக்கிஷம் இருக்கும்போது அந்த பொக்கிஷத்தினால நமக்கு என்ன கிடைக்கும்? அதனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா நிறைய காரியங்கள். நான் வசனத்தை எல்லாம் சொல்ல விரும்பல, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அந்த அபிஷேகம் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்தும். அல்லேலூயா. அந்த பொக்கிஷம் உங்களுக்குள்ள இருக்கிறனால உங்களை அந்த பொக்கிஷம் சத்தியத்திற்குள் நடத்தும். யார் ஒருவருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்றமா அவங்க சத்தியத்திற்குள் கரெக்டாக நடப்பாங்க. சத்தியத்தை என்ன செய்ய மாட்டார்கள்? மீற மாட்டார்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த அபிஷேகம் விடுதலையான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். அந்த அபிஷேகம் கட்டப்பட்ட சூழ்நிலைகளை என்ன செய்யும்? மாற்றும். அபிஷேகத்தினால் நுகங்கள் என்ன செய்யுமா? முறிந்து போகும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அடிமைத்தன நுகத்துக்குள்ள இருக்கிறவங்கலாம் இந்த பொக்கிஷம் என்ன செய்யும்? அதிலிருந்து விடுதலை கொடுக்கும். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் நான் இன்னும் ஒரு நுகத்தடிக்கு கீழே இருக்கேன்,
ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கேன், ஒரு விடுதலை இல்லாமல் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா பொக்கிஷத்தை நீங்கள் அந்தகாரத்துக்குள்ளே விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். இருளுக்குள்ளே அந்த பொக்கிஷத்தை என்ன பண்ணிட்டீங்க? இழந்து போயிட்டீங்க. நீங்கள் இருளுக்குள்ளே போய் அந்த பொக்கிஷத்தை என்ன பண்ணிட்டீங்க? இழந்துட்டீங்க. இந்த உலகம் நமக்கு பொக்கிஷம் அல்ல. இந்த உலகத்தில் உள்ள பொக்கிஷமெல்லாம் கடைசி வரைக்கும் நம்ம கூட வரக்கூடிய பொக்கிஷம் அல்ல. இந்த உலகத்தில் கர்த்தர் கொடுத்துருக்கிற இதுதான் என் பொக்கிஷம், இதுதான் என் சொத்து, இதுதான் என் பிள்ளை தான் எனக்கு, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் என்ற பொக்கிஷம் நமக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அபிஷேகம், அந்த சத்தியம் நம்மளை நுகத்தடியிலிருந்து விடுதலை தரணும். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இன்னமும் நான் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கேன், இன்னமும் இந்த பாவத்தை என்னால் மேற்கொள்ள முடியலை, இன்னும் இந்த காரியத்தை ஒன்றும் செய்ய முடியலன்னா ஒன்றும் செய்வேனா, ஆவியானவரே, பரிசுத்த ஆவி என்னும் இந்த பொக்கிஷத்தை எனக்குள்ளே நீங்கள் தாங்க ஆண்டவரே. நீங்கள் எனக்கு கொடுத்ததை நான் என்ன செஞ்சுருக்கேன்? இழந்துட்டேன். அதை இருள் வந்து மூடிடுச்சு. பாவ இருள், அந்தகாரம் அப்படின்னா பாவம் அந்தகாரம், பாவம் தான் இருள். அது என்ன பண்ணிடுச்சு? அந்த பொக்கிஷத்தை மறைச்சிருச்சு. ஆண்டவரே, நான் எதில் போய் மாட்டிக்கிட்டேன்? நுகத்தடியில் மாட்டிக்கிட்டேன். அந்த அபிஷேகம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவினுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அந்த பொக்கிஷம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம உடம்பை அந்த பொக்கிஷம் உயிர்ப்பிக்கும். இந்த சரீரத்தில் காணப்படுகிற செத்த நிலைகள், செயல்படாத காரியங்களை அந்த பொக்கிஷம் கண்டிப்பாக உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. ஆண்டவரே, என்னை உயிர்ப்பிங்க ஆண்டவரே, என் சரீரத்தை உயிர்ப்பிங்க ஆண்டவரே, என் சரீரத்தில் உள்ள எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தர் உயிர்ப்பிங்க ஆண்டவரே. ஒரு உயிர் மீட்சி உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும். ஜீவன் சும்மா இருக்கும்போது இந்த வார்த்தைகள்லாம் சொல்லுங்கள். ஜீவன் உண்டாக இருக்கட்டும், ஜீவன் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் குமாரன் விடுதலையாக்கணும். மெய்யாகவே விடுதலையாகிறது. சத்தியமாக உங்களை விடுதலையாக்கும். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கு விடுதலை உண்டு. அதனால தான் பாடல் பாடும்போது பார்த்தீங்கன்னா திரும்ப 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 ஒரே வரியை திரும்ப ஏன் தெரியுமா பாடுறோம்? பாட்டை கற்றுக்கணுன்ட்டு கிடையாது. எல்லாரும் பாட்டை மனப்பாடம் பண்ணணுன்றக்கா திரும்ப திரும்ப பாடுறதில்ல. இப்போ ஒரு பாட்டு பண்ணணும்ல, தேவனால் பிறந்தவன் எவனுமே இந்த உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. இது வந்து வசனம், இது பைபிள் வசனம். தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இன்னொரு மொழிபெயர்ப்பில் போடப்பட்டிருக்கு, தேவனால் பிறந்தவர்கள் எல்லாரும் உலகத்தை ஜெயிப்பார்கள். தேவனால் பிறந்தவர்கள் எல்லாரும் ஜெயிப்பார்கள். யார் தேவனால் பிறந்தவர்கள்? இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். நாம எல்லாருமே அந்த விசுவாசத்தை கொண்டு தான் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். அப்போ நம்ம எல்லாருமே ஜெயிப்போன்றதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை இயேசுவின் நாமத்தில் நான் எனக்குள்ளே, அதுதான் திரும்ப 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 இந்த வரியை நம்ம பாடுறோம். தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, தேவனால் பிறந்தவன் நானுமே இந்த உலகத்தை ஜெயிச்சு. அப்படியே அந்த வார்த்தையை சொல்ல 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 அந்த வசனத்தின் வல்லமையை நம்மை உயிர்ப்பிக்கும். தோல்வி நிலைகள் மாறும். விழுந்து விழுந்து எந்திரிக்கிற காரியம் முறியடிக்கப்படும். பிசாசு வெக்கப்பட்டு போவான். அதுக்காக தான் பாடல்களை பாடுறது. வார்த்தையை சும்மா சும்மா என்ன செய்யறது? அறிக்கை செய்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை அது உயிர்ப்பிக்கிற வல்லமையை உடையது. இந்த பொக்கிஷம் நமக்குள்ளே இருக்கிற அந்த பொக்கிஷம் நம்மையும் உயிர்ப்பிக்கும், அநேகரை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் ஆண்டவரை என்ன செய்ய மாட்டார்கள்? துதிக்க மாட்டார்கள். அப்போ மரித்தவர்கள் செத்த நிலைமை, மனதளவில் உடல் அளவில் ஒரு மந்த நிலைமை, ஒரு அப்படியே ஒரு ஜீவனே இல்லாத மாதிரி ஒரு நிலைமை, அவங்களால துதிக்க முடியாது. அப்போ இந்த பொக்கிஷம் நம்மளை துதிக்க வைக்கும். இந்த பொக்கிஷம் என்ன செய்யும்? துதிக்க வைக்கும். இந்த பொக்கிஷம் நம்மளை ஆண்டவருக்குள்ள நம்ம உயிர் மீட்சி அடைய வைக்கும். அதுக்காக தான் மண் பாண்டங்களிலே பொக்கிஷத்தை என்ன செய்திருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. கிதியோனுடைய நாட்களில் நம்ம வாசிக்கிறோம், பானைக்குள் என்ன இருந்துச்சு? தீவட்டி இருந்துச்சு. நம்ம சர்ச்சில் ஒரு தடவை மெசேஜ் கொடுத்துருக்குறோன்னு நினைக்கிறேன், பானைக்குள்ளே தீவட்டியை குறித்து. யூடியூப்பில் இருக்கும் அந்த மெசேஜ். கேட்காதவங்க போட்டு கேளுங்க. ஏன்னா வசனத்தை கேட்க 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 நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் என்ன செய்யும்? ஏற்படும். நிறைய வசனங்களை என்ன செய்யுது? கேட்கலாம். மண்பாண்டம் உடைக்கப்படும் போது தான் தீவட்டி வெளியே வரும். மண்பாண்டம் உடைக்கப்பட்டால் தான் தீவட்டி வெளியே வரும். அப்போ இந்த மண்பாண்டத்திலே நான் பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறேன்னா இந்த பாத்திரம் என்ன செய்யப்படணும்?
உடைக்கப்படணும். இதில் இருக்கிற கர்வம், இதில் இருக்கிற மேட்டிமை, இதில் இருக்கிற கடினமான காரியங்கள் உடைக்கப்படணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, பொக்கிஷத்தை கொடுத்துருக்குறீங்களப்பா, மண்பாண்டத்திலே பொக்கிஷங்களை பெற்றிருக்கிறோமே ஆண்டவரே. அந்த பொக்கிஷம் என்னன்னு வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். அந்த அபிஷேகம் என்னை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறதுன்னு நான் பைபிளில் வாசிக்கிறேனே. அந்த அபிஷேகம் என்னுடைய சகல நுகத்தடிகளையும் முறிக்கும்னு நான் படிக்கிறேனே. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே. ஆண்டவரை புதன்கிழமை நம்ம ஜெபம் விடுதலை தொட்ட யாவரும் அவரை எப்படிங்க தொடுறது? அவரை எப்படி தொடுறது? பைபிளில் தொட்டா அவரை தொட்ட மதியா, இல்லை இந்த அப்ப ரசத்தை தொட்டா அவரை தொட்ட மதியா? எல்லாம் உண்மைதான். ஆனால் இயேசுவை தொடணும்னா எப்படி தொடறது? உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லுது. இயேசுவை தொடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். தொடணும்னு ஆசைப்பட்டா அவர் வார்த்தையாக இருக்கிறார். அவர் யாரு? வார்த்தையாக இருக்கிறார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவர் தேவனுடைய வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்போ இயேசுவை நீங்கள் தொடணும். அந்த அன்னைக்கு அந்த நாட்களில் சரீரத்தில் வியாதியோடு இருக்கிறவங்க இயேசுவை என்ன செய்தார்கள்? தொட்டார்கள். தொட்ட யாவரும் 100 பேர் தொட்டாங்க, 95 பேர் சுகமானாங்க, 5 பேர் சுஸ்தம் அடையலை. அப்படி இல்லை, தொட்ட எல்லாரும், தொட்ட ஒவ்வொருவரும் சுஸ்தமானார்கள். அன்னைக்கு சுகம் வேணும்னு தொட்டாங்க. இன்னைக்கு நமக்கு என்ன வேணுமோ அதை மனசில் நினச்சி இயேசுவை தொட்டால் அது நடக்கும். நம்ம அல்லேலூயா. எப்படி தொடுறது? சுகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இயேசுவை எப்படி தொடுறது? அவருடைய தழும்புகளால் நான் குணமாக இருக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் நான் குணமாக இருக்கிறேன் என்று நீர் சொல்லி இருக்கிறீரே, அந்த வார்த்தையை இயேசுவின் நாமத்தில் நான் நம்பி நான் அதை தொடுகிறேன். நான் நம்புகிறேன்னு சொல்லும் போதே தொட்டுட்டீங்கன்னு அர்த்தம். சொல்லிக்கிட்டே இருங்க. என்ன வேணுமோ, பிரச்சனை சமாதானம் இல்லையா, என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னீரே ஆண்டவரே, அதை நான் நம்பி இயேசுவின் நாமத்தில் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லும்போது சமாதானத்தை, ஆண்டவரே சமாதானத்தை தாங்கன்னு சொல்லி அவரை தொடர மாதிரி இருக்கும். தொடுவது அப்படின்னா அவர் வார்த்தையை அதிகமாய் பேசுவது. அல்லேலூயா. அவர் வார்த்தையை நம்ம பிள்ளைகளுக்கு பொக்கிஷத்தை சேர்க்கணும்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம்? உன்மேல் இருக்கிற என் ஆவியையும் நான் உன் வாயிலே அருளிய என் வார்த்தைகளும். நம்ம வாயில் இயேசுடைய வார்த்தைகள் எவ்வளோக்கு எவ்வளோ வருதோ அதெல்லாம் நம்ம சந்ததிக்கு சொத்து. அதெல்லாம் தான் பொக்கிஷம். இப்போ எங்கள் பிள்ளைங்க பிறந்த ஒன்றுமே அப்போ தான் 1 வயசு கூட ஆகாது. அதுக்குள்ளேயும் இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்கூலில் சேர்க்கணும், அது ஒரு 1 லட்ச ரூபா ஆகும், 1.5 லட்ச ரூபா ஆகணும். சி, எவ்வளோ நேரம் அந்த பிள்ளைக்காக நீ ஜெபம் பண்ண? எவ்வளவு நேரம் அந்த பிள்ளைக்காக நீ தேவ ஆவியில் நிரப்பப்பட்ட உன் மேல் இருக்கிற ஆவி தான் உன் பிள்ளைக்கு போகும். உன் மேல என்ன ஆவி இருக்கும், நீ மாம்சத்தின் ஆவியா இருந்தா உன் பிள்ளை மாம்சத்தில் ஆடும். பிசாசின் ஆவியினால் நடத்தப்பட்ட அது பிசாசில் ஆவியினால் தான் நடக்கும். சண்டை, போட்டி, பொறாமை, நீ பெருசு நான் பெருசு, அப்படிப்பட்ட ஆவியில் இருந்துக்கிட்டு என் பிள்ளைக்கு நான் நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கேன், அந்த சொத்து ஒன்றுக்கும் உதவாது. ஆனால் அதே சமயம் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் அனுபவிக்க வேண்டிய சகல நன்மைகளை ஆண்டவர் கொடுப்பார். காலையில் ஒருத்தரை குறித்து சாட்சி சொன்னோம், இங்கேயும் சொன்னோம், அங்கேயும் சொன்னோம். பிள்ளைகளுக்கு நான் எதுவுமே சேர்த்து வைக்கலன்னு ஒருத்தர் சொன்னார். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கீங்க, நீ இயேசுவின் நாமத்தை அறிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, முழுகி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க, அப்பரசத்தை புசிக்கிறீங்க, இயேசுவின் நீதிமானா நீங்க இருக்கிறீங்க, அதனால ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்க சந்ததிக்கு வரும், சந்தேகமே இல்லை. அதை விட்டுட்டு உன்மேல் இருக்கிற ஆவி, என் மேல ஒழுங்கான ஆவி இல்லை அப்படின்னா சந்ததி என்ன செய்யப்படும்? பொக்கிஷம் சந்ததிக்கு வராது. மண் பாண்டங்களிலே பொக்கிஷத்தை பெற்று இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்ற பொக்கிஷத்தை இந்த மண் பாண்டத்திற்குள் நாம் பெற்று இருக்கிறோம். அதை நம்ம நம்பணும், அதை நம்ம அறிக்கை செய்யணும். வாயுள்ள பிள்ளை தான் பிழைக்கணும் உலகத்தார் சொல்லுவாங்க இல்லை. விசுவாசித்தேன் ஆதலால் பேசினேன். பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே
இப்படி சொல்லியிருக்கீங்கல்ல ஆண்டவரே, இப்படி சொன்னீங்கல்ல ஆண்டவரே, குற்றம் சாட்டுற மாதிரி சொல்லக்கூடாது. ஆண்டவரே இப்படி சொன்னீங்கல்ல, எனக்கு ஏன் செய்யலை, அதெல்லாம் இல்லை, செய்வார். 10 தடவை சொல்லிட்டீங்களா, 11ஆவது தடவை நடக்கலையா, நடக்கும். இல்லை என்பதை இயேசுவின் சரித்திரத்தில் இல்லவே இல்லை. கண்டிப்பாக கர்த்தர் அவரை நம்புகிற ஒருவரை அவர் கைவிடுகிற தேவன் இல்லை. பொக்கிஷ மண்பாண்டங்களில் இருக்க பொக்கிஷம் எத்தனை பேருக்கு நல்லபடியாக இருக்குது? எத்தனை பேர் அந்த பொக்கிஷத்தை இழந்திருக்கிறோம்? எத்தனை பேர் அந்த பொக்கிஷத்தை இருளில் போட்டு மறைச்சி வச்சுருக்கணும்? அந்த காலத்தில் இருக்க பொக்கிஷமாக எத்தனை பேருடைய அபிஷேகம் இருக்குது? எத்தனை பேருடைய அபிஷேகம் பிரகாசிக்குது? எத்தனை பேருடைய அபிஷேகம் மற்றவர்களை வாழ வைக்கிற அளவுக்கு போதுமானதாக இருக்குது? எத்தனை பேர் அபிஷேகம் நமக்கே அது சரியாக வரல. ஆவியானவர் அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கும்போது சகல சத்தியத்திற்குள் நடத்துவார். இதை செய்யின்னு சொல்லுவார், இதை செய்யாதன்னு சொல்லுவார். அந்த மாதிரியே இல்லையா, எனக்கு தெரியவே இல்லை, நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு பொக்கிஷம் நீங்கள் என்ன செய்யலை? பொக்கிஷத்தை நீங்கள் பாதுகாக்கலை. மற்றதெல்லாம் பாதுகாக்க தெரியுது இல்லை, மற்ற பொக்கிஷத்தெல்லாம் காசை பாதுகாக்க தெரியுது, பணத்தை பாதுகாக்க தெரியுது. இதெல்லாம் பூட்டை 2 தடவை இழுத்து பார்த்துட்டு வீட்டை பூட்ட தெரியுதுல்ல. பூட்டிட்டு ஒரு சந்தேகம் வந்துடும், ஒரு இழுத்து பார்க்குறது. அந்த பொக்கிஷமெல்லாம் பாதுகாக்க தெரியுது. மண்பாண்டங்களிலே கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய அபிஷேகத்தை பாதுகாக்காம மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு அந்த பொக்கிஷத்தை இழந்துட்டு நின்னோம்னா நம்மை விட பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் யாரும் இல்லை. ஆனால் ஒரு நல்ல செய்தி, ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பும் போது கர்த்தர் மறுபடியும் நம்ம என்ன செய்கிறவர்? சீர்படுத்த வல்லவர். ஒழுங்கின்மை இருந்தது, வெறுமை இருந்தது, இருள் இருந்தது. ஆனால் அந்த பொக்கிஷம் வந்த உடனேயும் எல்லாமே மாறி போயிடுச்சு. அல்லேலூயா. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன செஞ்சார்? அசைவாடினார். அவர் அசைவாடும் போது ஒழுங்கின்மை எல்லாம் ஒழுங்காக மாறிச்சு. இருள் என்ன பண்ணுச்சு? வெளிச்சமாக மாறிச்சு. இருள் எப்படி வெளிச்சமாக மாறும்? இருள் ஓடி போயிடுச்சு. இருள் என்ன பண்ணிடுச்சு? ஓடி போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, இருட்டாக இருக்கும். இந்த இருட்டை துரத்துறதுக்கு முட்டி போட்டு இருளே வெளியே போ, இருளே வெளியே போ, இருளே வெளியே போன்னு சொல்லுவோமா? இல்லைன்னா ஒரு தீக்குச்சியை கொளுத்தி வைப்போமா? ஒரு தீக்குச்சியை கொளுத்துன உடனே இருள் தானாக போயிடும். அதே போல தான் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை நாம் சொல்ல 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 அதுக்கு நல்ல ஒரு கிருபையாக கர்த்தர் நமக்கு பாடல்களை கொடுத்துருக்கார். ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் வசனம் தான் இருக்கும், வசனமாக இருக்கும். ஒரு 10 பாட்டை உட்காந்து நல்லா வாய் விட்டு பாடினோம்னா கிட்டத்தட்ட 100 வசனத்தை நம்ம வாயினால் சொன்னதுக்கு சமம். இந்த ஒரு பாட்டெலாம் இருக்கும் பாருங்களேன், நல்லா இருக்கும் அந்த பாட்டு. ஆமாம், இரும்பு மென்கலமும், ஆமாம், நாட்கள் கூட கூட வெலனும் பெருகிடுதே, இரும்பும் வெண்கலமும் பாதத்தின் கீழ் இருக்கும், என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால். எவ்வளோ வசனம் வந்துருச்சு பாருங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உன் நாட்களுக்கு தக்கதாக உன் பலன் இருக்கும், இரும்பு வெண்கலம் உன் பாதத்தின் கீழே இருக்கும். எத்தனை வசனம் ஆயிடுச்சு பாருங்க. படையே எனக்கு எதிராய் பாளையம் இறங்கினாலும் என்னுள்ளம் மஞ்சாது, நம்பிக்கை இழக்காது. என்னை சுற்றிலும் எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என்னை இருதயம் என்ன செய்யாது, பயப்படாது. இது வசனம் தான். வசனமே பாட்டு. ஜெபத்தோட்ட ஜெயங்கீதங்களை எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்து ஒரு 2 மணி நேரம் வாய் விட்டு பாட்டு பாடிட்டு ஆமேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துட்டாலே 1 கோடி ஜெப குறிப்புகளை சொல்லி ஜெபம் பண்ணதுக்கு சமம். அல்லேலூயா. ஆனால் நேரம் இருக்காது நமக்கு. அதுதான் பெரிய விஷயம். என்ன இருக்காது? நேரம் இருக்காது. நேரம் இல்லை. எங்கெங்க எனக்கு நேரம் இருக்கு, எங்கெங்க எனக்கு நேரம் இருக்கு? நேரமே இல்லை. பாட்டு பாட நேரம் இல்லைன்னா வேற பாட்டு பாடுற மாதிரி ஆயிரும். ரொம்ப பேர் வேற வேற பாட்டெல்லாம் பாடுவாங்க. ஃபோன் பண்ணி பாட்டு பாடுவாங்க. சிஸ்டர் ஜெபம் பண்ணிக்கோங்க, அங்கே பாருங்களேன் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இங்கே பாருங்களேன் புரிஞ்சா கழுத்து வலிக்குதுன்னு முந்தா தலை வலிக்குது, எங்கள் வீட்டுக்காரர் சந்தேகப்படுறாரு, என் பிள்ளை என்னை அப்படி பண்ணுது, இது அப்படி பண்ணுது, அது இப்படி பண்ணுது, அவங்க செய்வனை பண்ணிட்டாங்க, இவங்க அது பண்ணிட்டாங்க, மாந்திரிகம் பண்ணிட்டாங்க, பில்லி சூனியம் பண்ணிட்டாங்க, பொறாமப்படுறாங்க, எரிச்சல் படுறாங்க, என் மேலே இல்லாத சொல்கிறாங்க, பொல்லாத சொல்கிறாங்க. எவ்வளோ மோசமான பாட்டு. அதுக்கு நல்ல பாட்டை பாடல. இந்த பாட்டை பாட 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 வசனத்தை வாயில் சொல்ல 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 இயேசுவை தொடுறோன்னு அர்த்தம். தொட்ட யாவருக்கும் அற்புதம்.
தொட்ட யாவருக்கும் அற்புதம். இயேசுவை தொடுறதுக்கு இங்க நேரம் இல்லை. குழம்பு கரண்டியை தொட முடியும், விளக்கமாற தொட முடியும், துணி துவைக்கிறதுக்கு நேரம் இருக்கும், சோப்பை தொட முடியும், எல்லாத்தையும் தொட முடியும். இயேசுவை தொட முடியாது. இயேசுவை தொட முடியாது. தொடுங்க, இயேசுவை தொட்டுங்க. தொட்ட எல்லாருக்கும் அற்புதம் நடக்கும். அற்புதத்துக்காக தொடக்கூடாது, அது ரொம்ப அசிங்கம். அற்புதத்துக்காக தொடக்கூடாது. அற்புதம் நடக்குதோ நடக்கலையோ எங்க அப்பாவை நான் தொடுறேன், அவரை நான் என்ன செய்யறேன், தொடுறேன். தொட்டு பார்க்கணும். அவரை தொடும்போது அவரிடத்திலிருந்து நமக்குள்ள ஒரு வல்லமை என்ன செய்ய இறங்கி அந்த வல்லமை நம்மளை பாவத்திலேருந்து விடுதலை செய்யும். விட முடியாத பாவம் இருக்கா? எல்லாருமே 100க்கு 100 பரிசுத்தவான்கள் இல்லை. எல்லாருக்கிட்டையும் குறைகள் இருக்கலாம், குற்றங்கள் இருக்கலாம். நான் தான் 100% கரெக்டாக இருக்கேன்னு யாராவது சொன்னால் அவங்க தான் நம்பர் 1 பொய்க்கு பிதா. எல்லாத்தையும் குறைகள் இருக்கும். ஆனால் என்ன குறை இருக்கோ அதுக்காக பைபிளில் என்ன வசனம் இருக்கும் அந்த வசனத்தை என்ன செய்யலாம், அறிக்கை பண்ணும்போது நம்ம இயேசுவை தொடுறோம்னு அர்த்தம். மாம்சத்தின் இச்சைகளை மேற்கொள்ள முடியலை அப்படின்னா, ஆண்டவரே மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் சிலுவையிலே அறைய நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் கிறிஸ்துவினுடையவனாக இருக்கிறபடியா என்னுடைய மாம்சத்தின் இச்சைகள் சிலுவையில் அறையப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். இதையே சொல்லிக்கிட்டே இருங்க. 100 தடவை சொல்லுங்க. திரும்ப மாம்சத்தின் இச்சையில விழுவீங்க, திரும்பி எந்திரிச்சு வந்து சொல்லுங்க. அவ்வளவுதான். தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இந்த நாளில் அந்த பொக்கிஷம் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இல்லாம போகாது. அப்படிலாம் பொக்கிஷம் இல்லைன்னா இங்கே வந்து உட்காரவே மாட்டீங்க. ஆனால் அளவு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அளவு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். வெடிப்புள்ள தொட்டியை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். என் ஜனங்கள் 2 தீமை செய்தார்கள். அதுவும் யூடியூப்ல இருக்கும். என்ன தலைப்புல இருக்கும்? ஜீவ தண்ணீரா தொட்டி தண்ணீரா அப்படின்ற தலைப்புல இருக்கு. கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. நான் ஆனா தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் ஒரு நாளைக்கு நம்ம சர்ச்சு மூலமா வரக்கூடிய மெசேஜை ஒரு மெசேஜாவது நான் கேட்காம இருக்க மாட்டேன். அதுலேயும் நான் பிரசங்கம் பண்ண மெசேஜை நான் அதிகமாக என்ன செய்வேன், கேட்பேன். டானி பிரசங்கம் பண்ணதையும் கேட்பேன், இவர் பண்ணதையும் கேட்பேன், மற்ற ஊழியக்காரவங்க பண்ணதையும் கேட்பேன். ஆனால் அதை விட அதிகமாக இதை கேட்பேன். ஏன் தெரியுமா? நம்ம வீட்டு சாப்பாடு நமக்குன்னு கொடுத்த சாப்பாடு இது இல்லை. அமுதா வீட்டில் சமைக்கிற மாதிரி எங்கள் வீட்டில் இருக்காது. ஏன்னா அமுதா வீட்டில் அமுதா பிள்ளைங்களுக்கு என்ன தேவை, அமுதா வீட்டுக்காரருக்கு என்ன தேவை, அமுதா உடம்புக்கு எது ஒத்துக்கும் எது ஒத்துக்காத அதை தான் அமுதா சமைக்கும். இப்போ எங்கள் வீட்டில் நான் எதை சமைப்பேன், எங்களுக்கு எது ஒத்துக்கும், எங்களுக்கு இன்றைக்கி எது வேணும். ஒருவேளை எங்களுக்கு நேற்று காய்ச்சலாக இருந்திருக்கலாம், அதனால இன்றைக்கி என்ன தேவைப்பட்டிருக்கும், எங்களுக்கு கஞ்சி சாதம் தேவைப்பட்டிருக்கும், அதிகமாக சளி பிடிச்சிருக்கலாம், ஒரு கொள்ளு ரசம் தேவைப்பட்டிருக்கும், இல்லைன்னா நண்டு சூப்பு தேவைப்பட்டிருக்கும். எங்களுக்கு இன்றைக்கி என்ன வேணுமோ அதுதான் எங்கள் வீட்டு கிச்சனில் இருக்கும். அது மாதிரி மிஸ்பா திருச்சபையில் என்ன செய்தி வருதுன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் இங்கேருந்து வெளியே வரும். அப்போ உங்களுக்குன்னு சமைக்கப்பட்ட ஆகாரத்தை நீங்கள் திரும்ப 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 அதை கேட்கும்போது நீங்கள் உண்மையாகவே பலன் அடைவீங்க. நான் அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு தடவையும் அந்த செய்திகளை கேட்கும்போது புதுசாக இருக்கும். ஆரன் ஒவ்வொரு சமயம் கேட்பான், என்னம்மா நம்ம மெசேஜே போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, டே நமக்குன்னு கர்த்தர் கொடுத்ததுரா இது. மற்றதை கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை, மற்றதையும் கேட்பேன். ஒரு சில ஊழியர்களுடைய செய்திகளெல்லாம் நான் கேட்பேன். பால் தங்கை அவங்களுடைய செய்தியெல்லாம் நான் அதிகமாக கேட்போம். இன்னும் ஒரு சிலருடைய செய்திகளை கேட்பேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம செய்தியை 10 தடவை கேட்டால் வெளியில் இருக்க செய்தியை ஒரு தடவை கேட்போம். அல்லேலூயா. கேளுங்க, தொடுங்க, இயேசுவை தொடுங்க. அந்த பொக்கிஷம் குறைஞ்சிருச்சுன்னா அவரை தொட்டு தொட்டு அப்பப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, சார்ஜை ஏற்றிக்கங்க. அவரை எப்படி தொடணும்னு சொல்லி கொடுத்தாச்சு. எப்படி தொடணும்? அவர் வார்த்தையாக இருக்கார். வார்த்தையை எவ்வளவு தடவை நம்ம வாயில் சொல்கிறோமா, எனக்கு சொல்ல வரல, எனக்கு வார்த்தையே தெரியலை அப்படின்னா பாட்டு பாடுங்க. எனக்கு பாட்டு பாடவும் தெரியலன்னா இருக்கிறதே இருக்குது செல்ஃபோனு, அதில் போட்டு என்ன செய்யுங்க, ஆடியோ ஃபாதர் பெர்க்மேன்ஸ் வந்து ஒர்ஷிப்புன்னு போட்டாலே 1 மணி நேரம் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். ஆடியோ பைபிள் இருக்குது, போட்டு போட்டு என்ன செய்யுங்க, கேளுங்க, தொட்டுக்கிட்டே இருங்க. தொட 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 வல்லமை உங்களுக்குள்ளே வரும். அந்த பொக்கிஷம் மறுபடியும் என்ன செய்யப்படும், அந்த காலத்திலிருந்து அந்த பொக்கிஷம் வெளியிலே வரும். அல்லேலூயா. நிறைய காரியம் அந்த பொக்கிஷத்தினால, சகல சத்தியத்திற்குள்ளும் அந்த பொக்கிஷம் நம்மளை நடத்தும்.
இக்கட்டான நேரத்தில் நமக்கு யாரும் எதுவும் என்ன செய்ய அப்படின்ற நேரத்தில் யாரும் நமக்கு சொல்ல வேண்டியதில்லை. அந்த பொக்கிஷம் நமக்கு வழிகாட்டும். இருளில் வெளிச்சமாக அந்த பொக்கிஷம் நமக்கு என்ன செய்ய, இதை செய்ய, இதை செய், இங்கிட்டு போ, அங்கிட்டு போ, வலது பக்கம் போகாத, இடது பக்கம் போ, இடது பக்கம் போகாத, வலது பக்கம் போ, இதை செய்ய, இதை செய்யாத, இதை நீ நம்பு, இவங்க சொல்கிறது கரெக்டு, இதை நீ நம்பாத, இவங்க சொல்கிறது சரியில்லைன்னு அந்த பொக்கிஷம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அல்லேலூயா. நுகத்தடியை பிசாசு வச்சு அழுத்தி வச்சிருப்பான். அந்த நுகத்தடியிலேருந்து அந்த பொக்கிஷம் நமக்கு என்ன செய்யும், விடுதலை கொடுக்கும். ரகசியமான பாவ பழக்க வழக்கங்கள்லேருந்து அந்த பொக்கிஷம் நம்மளை என்ன செய்யும், விடுதலையாக்கும். அதை சார்ஜ் பண்ண வேண்டியது நம்ம வேலை. ஃபோனில் பார்த்தீங்கன்னா காசு தீர்ந்து போச்சுன்னா என்ன செய்கிறோம், ரீசார்ஜ் பண்ணுறோம். அப்புறம் சார்ஜ் இது தீர்ந்து போச்சுன்னா, ஆமாம், பேட்டரியில் சார்ஜ் போயிடுச்சுன்னா என்ன செஞ்சுக்கிறோம், அதையுமே ஏற்றாமல் இருக்கிறவங்களும் இருக்கும். ஃபுல்லாக ஜீரோவுக்கு வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகி அப்புறமா சார்ஜ் ஆகுதெல்லாம் செய்யவே கூடாது. ரொம்ப கரெக்டாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும். எனக்கெல்லாம் என்னைக்கோ ஒரு நாள் நான் சொல்லுவேன், என்னைக்காவது ஒரு நாள் தவிர்க்க முடியாத காரணத்தினால சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கோம். அதெல்லாம் கரெக்டாக பார்த்து என்ன செய்யணும், அதையே சார்ஜ் பண்ண முடியலன்னா எங்கேருந்து இந்த பொக்கிஷத்தை சார்ஜ் பண்ணி அதெல்லாம் கரெக்டாக என்ன செஞ்சு வச்சுக்கணும், செஞ்சு வச்சுக்கணும். அல்லேலூயா. இந்த பொக்கிஷத்தை கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை பார்ப்போம். இந்த பொக்கிஷத்துலேருந்து இன்னும் ஒரு காரியம் நமக்கு என்ன ஆண்டவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். யாத்ராகமம் கொலோசையர் 2:3. அல்லேலூயா. ஞானம் புத்தி அறிவு உண்டாக தேவ ஆவியினால் நிரப்பினார். அந்த பொக்கிஷம் நமக்கு வந்துருச்சுன்னா நமக்கு 3 வருது. என்ன வருது, ஞானம் புத்தி அறிவு. இது 3 அந்த பொக்கிஷத்துக்குள்ளேருந்து நமக்கு கிடைக்கும். நம்ம எவ்வளோ பெரிய ஸ்கூலில் படித்தாலும், எவ்வளோ பெரிய அறிவு நமக்கு இருந்தாலும், இந்த தேவ ஆவியினால் வருகிற ஞானம் புத்தி அறிவுக்கு ஈடாக எதுவுமே ஆகாது. அல்லேலூயா. எதுவுமே என்ன செய்யாது. ஞானத்திலே 3 ஞானம் இருக்குது. லௌகிக ஞானம், தேவ ஞானம், பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம். 3 ஞானம் என்ன செய்யுது இருக்கு. நம்ம ஸ்கூலில் போய் படிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஞானத்துக்கு பேர் என்ன ஞானம், லௌகிக ஞானம். படிக்கிறோம், படித்து மனப்பாடம் பண்ணுறோம், அப்படியே என்ன செய்கிறோம், உள்ள ஏற்றிக்கிறோம், வெளியில் போய் கக்குறோம், மார்க் எடுக்கிறோம், வந்துடுறோம், அவ்வளோதான். இது இந்த உலகத்தில் நமக்கு ஏதாவது ஒரு வேலையை வாங்கி கொடுக்கும். இந்த லௌகிக ஞானம் நமக்கு எதை கொடுக்கும், ஒரு வேலையை கொடுக்கும். அந்த வேலையினால் கொஞ்சம் காசை கொடுக்கும். அந்த காசுனால ஒரு சில வசதிகளை கொடுக்கும், அவ்வளோதான். ஆனால் தேவ ஞானம்னு ஒன்று இருக்குது. அறிவு என்பது அறிவு. அறிவுன்னா என்ன தெரியுமா, அறிந்து கொள்வது அறிவு. யாரோ ஒருத்தர் மூலமாக எதையோ ஒன்றை குறித்து நான் அறிந்து கொண்டேன். ஒன்று ஸ்கூலில் டீச்சர்ஸ் மூலமாக ஒரு சில காரியங்களை அறிஞ்சு கொள்கிறோம். இப்போ ஒருத்தட்ட நம்ம ஃப்ரெண்டு பழகுறாங்க, அவங்க ஒரு காரியத்தை நமக்கு சொல்கிறாங்க. அறிந்து கொள்வது, அறிந்து கொள்வது. இன்னும் சொல்ல போனோம்னா மற்றவர்களுடைய அனுபவத்தின் மூலமாக நமக்கு ஒரு சில விஷயங்கள் என்ன செய்யப்படும், சொல்லப்படும். இப்போ பிரியாவுக்கு நம்ம நிறையா சொல்கிறோம், பிரியா இதை செய்யாத, இதை செய்ய அப்படின்றப்ப பிரியா என்ன செய்யுது, அறிந்து கொள்ளுது, அவ்வளோதான். பிரியா இந்த பக்கம் நீ போகாத, சாயந்தரத்தில் இந்த சைடில் போகாத, அந்த பக்கம் ரோடு சரியில்லை அப்படின்றப்ப அது என்ன பண்ணிக்கிச்சு, அறிஞ்சுக்கிச்சு. மற்றவர்களுடைய அனுபவத்தின் மூலமாய் அறிந்து கொள்வதற்கு பேர், இல்லை நாமளே படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் அறிவு. நாம் தெரிந்து கொண்டதற்கு பேர் தான் அறிவு. இல்லை நம்மளே படிச்சிருக்கலாம். புத்தின்னா என்ன தெரியுமா, புத்தின்றதுக்கு இங்கிலீஷ் பைபிளில் படித்து பார்த்தா அண்டர்ஸ்டாண்டிங்னு இருக்கு. என்னம்மா புத்தின்னா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் சொன்னோம்ல, அந்த அறிந்து கொண்ட காரியத்தை புரிந்து கொள்வது, அதுக்கு பேர் தான் புத்தி. இப்போ போவேணான்னு சொல்கிறாங்கன்னா அவங்க போவேணான்னு, இப்போ ஒன்று சிம்பிளாக சொல்லணுன்னா, இந்த இது மதுபானங்கள்லாம் இருக்குல்ல, அந்த பாட்டிலெலாம் நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுலலாம். அந்த பாட்டிலில் போட்டிருக்கோம், குடியே கெடுக்கும். அப்போ இதை படித்த ஒன்றுமே அவங்களுக்கு தெரியும். குடிக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதா, இதை குடித்தா நல்லது இல்லை அப்படின்றது தெரியும். ஆனால் அந்த புரிதல் இல்லை, நான் குடிக்கக்கூடாது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இல்லை. ஆனால் குடிச்சிருவாங்க. தெரிஞ்சே என்ன செய்வாங்க, தெரிந்து கொள்வது. ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு பேர் அறிவு.
தெரிந்து கொண்ட காரியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அதை சரியாக புரிஞ்சு இது எனக்கு இது செட் ஆகுமா, நான் செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு பிடிக்காது, நான் செஞ்சால் இப்படி நடக்கும், வேண்டாம் அப்படின்றது புரிந்து கொள்வதற்கு பேர் புத்தி. சரி, அறிஞ்சு கொண்டுட்டோம், புரிஞ்சும் கொண்டுட்டோம், ஆனால் அதை நடைமுறைப்படுத்த தேவையானது தான் ஞானம். அல்லேலூயா. அப்போ இதை தேவ ஆவியானவர் நம்ம கொடுப்பார். நம்ம பைபிளை படிக்கிறோம், பைபிளை படிக்கிற இப்போ நம்ம படிச்சிருக்கோம், இந்த இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்று இருக்கிறோம். இது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? அப்போ நீங்கள் எல்லாமே அறிஞ்சிருக்கிறீங்க. இன்னைக்கு எதை நீங்கள் அந்த அறிவு இருக்கு, புத்தி அப்படின்றது எனக்குள் ஆவியானவர் இருக்கிறார். இந்த மண்பாண்டத்திற்குள் நான் அந்த அபிஷேகத்தை என்ன செய்கிறேன், பெற்று இருக்கிறேன். ஆனால் அதை அந்தகாரத்துக்குள்ளே விட்டுட்டேன்னா, இல்லை ஒளியின் பிள்ளையாக வாழ்கிறேனான்றதை நீங்கள் என்னைக்கு தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ நீங்கள் புத்திமான்கள். இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், மண்பாண்டத்திற்குள் பெற்றிருந்த இந்த பொக்கிஷத்தை நான் அந்தகாரத்துக்குள்ளே என்ன செஞ்சிட்டேன், போய் அதை அந்த இருளில் போட்டுட்டேன், என்னை இருளின் வல்லமை மேற்கொண்டுருச்சு. இன்னைக்கு சொல்கிறாங்க, மண்பாண்டத்தில் பொக்கிஷத்தை பெற்றேன்ற வசனத்தை நான் அறிஞ்சுக்கிட்டேன், எனக்கு தெரியுது. ஆனால் ஒரு காரியத்தை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், என்னன்னா எனக்குள்ள இன்னைக்கு அந்த பொக்கிஷம் இருட்டுக்குள்ளே கிடக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோதான், அறிஞ்சாச்சு, புரிஞ்சாச்சு, அறிவும் வந்துருச்சு, புத்தியும் வந்துருச்சு. ஞானம் எப்போ வரும்? தேவ சமூகத்தில் போய் கதறன், ஆண்டவரே படிச்சிருக்கேன் அப்பையும் தெரியல, இன்னைக்கு மெசேஜில் கேட்குறேன், இப்பையும் எனக்கு நீர் உதவி செய்யும். இனி நான் எனக்குள் இருக்கிற பொக்கிஷத்தை நான் அந்தகாரத்திற்குள் என்ன செய்ய மாட்டேன், விட்டு விட மாட்டேன். அந்த பொக்கிஷத்தை எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் விட அதிகமாய் நான் பாதுகாப்பேன்னு முடிவு பண்ணுற பார்த்தீங்களா, அதான் ஞானம். இந்த ஞானத்தை யார் தெரியுமா கொடுக்க முடியும்? இயேசு மட்டும்தான் தர முடியும். அறிவு நம்ம பெற்றுக்கொள்ளலாம், பைபிளை படிக்கிறோம் பெற்றுக்கொள்ளலாம், 1000 பேப்பர் படிக்கிறோம், நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், அது படிக்கிறோம், இது படிக்கிறோம், அது மாதிரி பைபிளையும் படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஆபிரகாம் யார் தெரிஞ்சுக்கிறோம், ஈசாக்கு யார் தெரிஞ்சுக்கிறோம், யாக்கோபு யார் தெரிஞ்சுக்கிறோம். புத்தி, ஆபிரகாம் விசுவாசித்தான், நானும் விசுவாசிக்கணும் அப்படின்னு என்னைக்கு நான் புரிஞ்சுக்கிறேனோ, நான் என்னைக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேனோ அப்போ எனக்கு புத்தி வந்துருச்சு. ஆனால் அந்த விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினால் வரும், தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுனால் வரும். நான் வசனத்தை கேட்கணும் அப்படின்னு உட்காந்து நேரம் எடுத்து கேட்குறோம்ல, அதுதான் ஞானம். இது எல்லாத்தையும் யார் கொடுக்க முடியும்னா அந்த பொக்கிஷம் தான் கொடுக்கும். அல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 31:5. மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். அல்லேலூயா. திரும்ப வாசிக்கலாமா? இந்த இடத்துல அவனுக்குன்றப்ப எனக்கு உண்டாக, அவனைன்ற இடத்துல என்னை தேவ ஆவியினால் நிரப்பினேன்ற பலா நிரப்பினீர். அல்லேலூயா. இதுதான் இயேசுவை தொடறது, இதுதான் இயேசுவை தொடறது. தொடலாமா? மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் எனக்கு உண்டாக என்னை தேவ ஆவியினால் நீர் நிரப்பினீர். அல்லேலூயா. திரும்ப சொல்லலாமா? தொடுவோமா? இயேசுவை தொடுவோம். தொட 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 நமக்குள்ள அந்த ஞானம் வரும், அந்த புத்தி வரும், அந்த அறிவு வரும், அந்த பொக்கிஷம் நமக்குள்ள என்ன செய்யப்படும்? உயிர்ப்பிக்கப்படும். அந்த பொக்கிஷத்தில் இருக்கிற தூசி துரும்பு குப்பை எல்லாம் நீங்கி அந்த பொக்கிஷம் பல 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 பலன்னு மாறும். அல்லேலூயா. திரும்ப நம்ம சொல்லுவோமா? மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் எனக்கு உண்டாக என்னை தேவ ஆவியினால் கர்த்தர் நிரப்பி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. திரும்ப சொல்லுவோமா? திரும்ப தொடுவோம், இயேசுவை தொடுவோம். மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் எனக்கு உண்டாக என்னை தேவ ஆவியினால் கர்த்தர் நிரப்பி இருக்கிறார். அல்லேலூயா. இப்படியே ஒரு 20 வசனத்தை எடுத்து 10 தடவை எல்லாம் சேர்ந்து படிச்சுட்டு போயிட்டா போதும், நமக்கெல்லாம் அந்த ஞானம் வந்துடும். அந்த பொக்கிஷம் நமக்குள்ளே இருந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்? நம்மளை உயிர்ப்பிக்கும். இந்த மண்பாண்டம் என்ன செஞ்சிடும்? தன்னால் உடையும். மண்பாண்டம் உடைகிறதுனா வேற எதாவது நினச்சி பயந்துடாதீங்க. மண்பாண்டம் சுயம் உடைக்கப்படும்.
வரட்டு கௌரவம் உடைக்கப்படும், ஈகோ உடைக்கப்படும், பெருமை உடைக்கப்படும், போட்டி பொறாமை உடைக்கப்படும். பொக்கிஷம் வெளியில பல 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 பலன்னு தெரியும். அநேகர் அந்த பொக்கிஷத்துக்கிட்ட ஓடி வருவாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார், நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிப்பார். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது, உங்களுடைய வசனத்தின்படி அதை உயிர்ப்பியும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நம்ம ஜெபிக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே ரகசல கத்துரா ரன ஹத நன ஹத ரக ரத ரிக லபர கத்துரா நிமிலா ரகசியா லகதூரியா லக்கர பலகதியா கர பரகதியா கர பல பரபா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் யாரும் சாதாரணமானவர்கள் அல்ல ஆண்டவரே. உலகத்திலே வாழுகிற எல்லாரை போலவும் நாங்கள் அல்ல. 10ஓடு 11ஆய் நாங்கள் இந்த பூமியில இல்லை ராஜா. நாங்கள் படிக்கிற இடத்துல எவ்வளோ பேர் இருக்கலாம், அவங்கள மாதிரி நாங்கள் இல்லை. எங்களுக்குள் விசேஷித்தமான ஜீவனுள்ள தேவனுடைய பொக்கிஷம் எங்களுக்குள் இருக்கிறது. பொக்கிஷமாகிய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிறீர். எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் அந்த அபிஷேகம் எங்களை நடத்தும். எங்கள் வாழ்க்கையில இருக்கிற அடிமைத்தனங்கள், நுகத்தடிகள், கட்டுகள் எல்லாவற்றிலிருந்து அந்த அபிஷேகம் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது ராஜா. ஆண்டவரே, சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களிலே காணப்படுகிற பலவீனங்கள், வியாதிகள், வேதனைகள் எல்லாவற்றில இருந்து அந்த பொக்கிஷம் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது என்பதை நாங்கள் நம்புகிறோம் ராஜா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷம், புத்தி என்கிற பொக்கிஷம் எங்களுக்குள் பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது ராஜா. ஆண்டவரே, அநேக நாட்களாய் நாங்கள் தேவ ஆவியானவருடைய நடத்துதலை நாங்கள் அசட்டை செய்ததினால் ஞானம் மழுங்கி போயிருச்சு ராஜா, புத்தி மழுங்கி போயிருச்சு, அறிவு ஆண்டவரே மழுங்கி போயிருச்சு ராஜா. ஆனால் இந்த நாளிலே நாங்கள் மீண்டுமாய் ஆண்டவரே அந்த பொக்கிஷத்தை நாங்கள் மறுபடியும் துடைத்து எடுத்து பயன்படுத்துகிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் அந்த பொக்கிஷம் வெளிப்பட முடியாதபடிக்கு காணப்படுகிற ஆண்டவரே மாம்சமாகிய சுயம், வரட்டு கௌரவம், பிடிவாதம், போட்டி, பொறாமை, பெருமை இதெல்லாம் உடைக்கப்பட்டு அந்த பொக்கிஷத்தில் உள்ள வெளிச்சம் வெளியே வரட்டு இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வசனம் எங்கள் வாழ்க்கையிலே பயன்படட்டு, எங்கள் வாழ்க்கையிலே பலிக்கட்டும் ஆண்டவரே, பலிக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் கேட்ட ஒவ்வொரு நன்மையான காரியங்களும், நாங்கள் கேட்ட ஒவ்வொரு நல்ல செய்திகளும் எங்களுக்குள்ளும் எங்கள் குடும்பத்திற்குள்ளும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறட்டும். அதற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போகட்டும். நீர் எழுந்தருளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.